பசுவும் அப்புறம் ஆடும். நான் இதை சொல்லலை, இவங்க இப்போ தான் ஸ்பான் ஆகிறாங்க. மேலே போனோம்னா இதான் இந்த ஆரஞ்சு கலர் தான் என் வீடு. உள்ளே எதுவுமே இருக்காது, பார்க்க தான் பிரம்மாண்டமாக தெரியும். இது மாப் ஸ்பானர். நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணது அதுதான். இது நம்ம குதிரைக்காக பண்ணது. ஆனால் க்ரீப்பர் வந்து வெடித்து எல்லாமே உடஞ்சி நமக்குன்னு மட்டும்தான் அப்படி தான் நடக்கும். க்ரீப்பரை பார்த்தா தான் பயப்பட வேண்டியதாக இருக்குது. அதுக்காக பூனையை பிடிக்கலான்னு போனால் பூனை பயந்துட்டு ஓடுது. என்னை பார்த்து பிடிக்கவே முடியல. இன்றைக்கி தான் பிடிச்சேன் கஷ்டப்பட்டு. இது ஆடு. இவங்கள வச்சு தான் பெட்டெல்லாம் பண்ணி இவங்கள முதல்ல கொன்னுட்டு இருந்தேன். அப்புறம் ஷேர் வச்சு இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்த உள்ளு மட்டும் எடுத்துகிட்ருக்கேன். இதுதான் நம்ம மாப் ஸ்பானர். 2 டிஸ்டன்ஸுக்கு ஓட்டலாம். ஆனால் எனக்கு அவ்வளோவா ஓகே இதுவே போதும்னு தோணுச்சு. ஏன்னா ஃபோனு ஏன் லேக் ஆகுதுன்னே தெரில. கொஞ்சம் அதிகமாக லேக் ஆகுது இந்த ஃபோனு. இதான் நம்ம என்சாண்ட்மெண்ட் டேபிள் இல்லை, இது என்னமோ டேபிள் என்னமோ இதில் தான் என்சாண்ட் பண்ணுவோம். இது நெதருக்கு போகிற வழி. நெதருக்கு நான் அவ்வளோவா போனது கிடையாது. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ வரும், கூடிய சீக்கிரம் வரும். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது என் ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால அப்பப்போ பேசும்போது தப்பாக தான் வரும். அது நீங்கள் கண்டுக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. இது என்னோடய லூட். மேலே போனோன்னா இங்கே மண்ணை வச்சு அடைச்சி வச்சுருப்பேன். இங்கே இந்த லாவா குழம்ப மேலே ஊற்றி வச்சுருக்கேன். லாவா குழந்த போடுன்னு சொல்லி போட்டால் நல்லாயிருக்கும். அங்கே நான் நின்னா தான் அது இதாகும். இப்போ ஜம்ப் பண்ணலாமா? இந்த ஜம்ப் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். வந்துட்டோம், அவ்வளோதான். இன்னொரு